அலகு 5 சமயமும் நம்பிக்கையும் பாகம் 1. நீங்கள் கற்கப் போவது என்ன? மலேசியாவில் காணப்படும் பல்வேறு சமயங்களும் நம்பிக்கைகளும். கூட்டரசு சமயமாக இஸ்லாமிய சமயத்தின் நிலை. மலேசியாவில் சமயமும் நம்பிக்கையும். மலேசியாவில் சமயம். மலேசியாவில் இஸ்லாம், கிறிஸ்த, பௌத்தம், இந்து, சீக்கியம் என பல்வேறு சமயங்கள் உள்ளன. அத்தோடு கன்ஃபூசியஸ் தென்போதனைகளும் உள்ளன. ஆட்சியாளர், வணிகர், சமய குழுவினர் என பல்வேறு வழிகளில் இச்சமயங்கள் பரவின. இஸ்லாமிய சமயம். இஸ்லாமிய சமயம் வாழ்க்கையின் எல்லா கூறுகளையும் உள்ளடக்கியது. இஸ்லாமிய சமயத்தை பின்பற்றுபவர்கள் அல்லாவை மட்டுமே வழிபடுவர். இஸ்லாம் கோட்பாடு, ஈமான் கோட்பாடு என 2 நிலை நம்பிக்கைகளை கொண்டுள்ளது. இஸ்லாமிய போதனை அல் குர்ஆன், ஹதீஸ் அடிப்படையில் அமைந்துள்ளது. கிறிஸ்துவ சமயம். கிறிஸ்துவ சமயத்தை கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து என்று கிறிஸ்தவர்கள் நம்புகின்றனர். பௌத்த சமயம். இச்சமயத்தை பின்பற்றுபவர்கள் சித்தார்த்த கௌதமர் உருவாக்கிய போதனைகளை அமல்படுத்துகின்றனர். இவர் புத்தர் என அறியப்படுகின்றார். புத்தரின் போதனை 4 மேன்மையான உண்மைகளை அடிப்படையாக கொண்டது. இவற்றை அடைய 8 அடுக்கு பாதை வழி அடையாளம் காணலாம் என பௌத்தர்கள் நம்புகின்றனர். புத்த மதத்தினரின் புனித மழை திரிபதகான். இந்து சமயம். இச்சமயத்தை பின்பற்றுபவர்கள் வாழும்போது மனிதர்களின் நடத்தைகளுக்கும் மறுபிறப்பிற்கும் தொடர்புடைய கர்மாவை நம்புகின்றனர். இந்துக்களின் மூலநூல் வேதம் என அழைக்கப்படுகிறது. சீக்கிய சமயம். சீக்கிய சமயத்தை தோற்றுவித்தவர் குருநானக் ஆவார். பஞ்சாபியர்கள் இச்சமயத்தை பின்பற்றுபவர்கள். இச்சமயத்தின் பாரம்பரியமும் போதனையும் பஞ்சாபிய வரலாறு, சமூகம், பண்பாடு சார்ந்ததாகும். சீக்கிய சமயத்தினர் வாஹே குரு ஒருவரே கடவுள் என நம்புகிறார்கள். சீக்கிய சமுதாயத்தினரின் புனிதமறை குரு கிராந்த் சாஹிப் ஆகும். கன்ஃபூசியஸ் போதனை. கன்ஃபூசியஸ் போதனையை தோற்றுவித்தவர் குங்ஃபூசி ஆவார். கன்ஃபூசியஸை பின்பற்றுபவர்கள் அதன் போதனைகள் உயரிய நன்னறி கோட்பாடுகள், மனிதாபிமானம், ஒழுக்கம், பெற்றோர்களிடத்தில் பற்றை கொண்டிருப்பதை வலியுறுத்துவதாக நம்புகின்றனர். கன்ஃபூசியஸ் போதனைகள் அனலெக் நூலில் அடங்கியுள்ளன. தென போதனைகளை உருவாக்கியவர் லவ்சு. தென போதனைகளை பின்பற்றுபவர்கள் பிரபஞ்சத்துடன் கூடிய நல்லிணக்கமிகு வாழ்க்கை முக்கியம் என நம்புகிறார்கள். ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் தென எனும் வாழ்க்கை நெறி முடிவு செய்கிறது. தென போதனைகள் தென த ஹிங் எனும் நூலில் அடங்கியுள்ளன. மலேசிய சமுதாயத்தினரின் நம்பிக்கைகள். தீபகற்ப மலேசியாவின் பூர்வ குடியினரின் நம்பிக்கைகள். மா மேரி பூர்வக்குடியின குழுவினர் கடற்கரை வழிபாடு. பூலாவ் கேசியைச் சேர்ந்த மா மேரி பூர்வக்குடியின குழுவினர் பாதுகாப்பிற்காகவும் மன்னிப்பு கோரவும் கடற்கரை வழிபாடு செய்கின்றனர். பூர்வக்குடியினர் தீய ஆன்மாக்களால் நோய் ஏற்படுகிறது என நம்புகின்றனர். தெமியர் சேமாய் பூர்வக்குடியின குழுவினர் தீய ஆன்மாக்களை விரட்ட வழிபாடு நடத்துகின்றனர். சராவாக் சபா சமூகத்தினரின் நம்பிக்கைகள். சராவாக் சமூகத்தினரில் சிலர் பெத்ரரா கடவுள் எல்லா அறிகுறிகளையும் முன்கூட்டியே கனவிலும் எண்ணத்திலும் காட்டுவதாக நம்புகின்றனர். மீரிங் சடங்கு போன்று பல்வேறு முறைகளில் பெத்ரரா கடவுள் வழிபடப்படுகிறது. மந்திரங்களை ஓதுவதிலிருந்து மீரிங் சடங்கு தொடங்குகிறது. மீரிங் சடங்கை லெமாம்பாங் எனும் ஓதுவார் நடத்துவர். விவசாயியாக பணிபுரியும் பிசாயா சமூகத்தினர் அமரநுசிய சக்தியை நம்புகின்றனர். புதிய விவசாய பகுதியை திறக்கும் முன் அமரநுசிய சக்தியின் இடையூறுகளை தவிர்க்க ஐமீ மந்திரம் ஓதப்படுகிறது. அமரநுசிய சக்தியை நோயாளியின் உடலிலிருந்து விரட்டுவதற்கு அவர்கள் தமரோக் வழிபாட்டை மேற்கொள்கின்றனர். நெட்வொர்க் சர்க்கியூட்களை மேற்கொள்ளும் பாஜக சமூகத்தினரை இன்றும் உள்ளனர். இச்சீர்கட்சியின் போது இறந்தவரின் குடும்பத்தினர் வருகையாளர்களுக்கு உணவளிப்பர். சபாவினின் மேற்கு கரை பகுதியில் கோத்தன் பெலூட் இச்சீடங்கு நடத்தப்படுகிறது. கிழக்கு கரையால் அமைந்துள்ள செம்பூர்னா தீவில் பாஜக சமூகத்தினர மகசோம்போ சர்க்கியூட்களை மேற்கொள்கின்றனர். ஆசியும் நல்வாழ்வும் பெற்றிட முன்னோர்களின் ஆன்மாவை மதிக்கும் வண்ணம் மகசோம்பேர் சர்க்கியூட்களை நடத்துகின்றனர். கடான்கேன் சமூகத்தினர சைவோரோவிங்காலை நம்புகின்றனர். பாதுகாப்புறவும் அடைக்கலமும் வேண்டக்கூடிய கடவுளாக சைகோரோஹிங்கான் திகழ்கிறார். மகாவு சர்க்கியூட்கு வரையிலாக அவர்கள் நெல் விளைச்சலுக்கு காரணமான சக்தியை நம்புகின்றனர். இச்சீடங்கிற்கு போபேன் ஹுஜான் எனும் மாந்திரீத தலைவர் தலைமை மேற்கிறார்.
நன்றி. தயாரித்தவர் ஆசிரியர் திருமதி மஞ்சுளா.